முழங்கால் மூட்டெலும்பு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் நம்ம என்னென்ன மாறுதல்கள் இருக்குங்கிறத முன்பதிவில் பார்த்தோம். அந்த பண்புகள் அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்தெந்த அளவு இருக்குங்கிறத வைத்து அந்த மூட்டெலும்பு தேய்மானத்தை கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4ன்னு பிரிப்பாங்க. கிரேட் 1ல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா மட்டும் 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் தெரியும். பழுதடைந்த செல்கள்லாம் ஒன்றிணைந்து அந்த ஆஸ்டியோஃபைட் ஏதாச்சும் 1-2 இடங்களில் மட்டும் இருக்கும். இதை கிரேட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் 2ங்கிற ஸ்டேஜுக்கு போகும் பொழுது நல்ல ஒரு எக்ஸ்ரேவை பார்த்த உடனேவே இடைவெளி கம்மியாக இருக்கிறது தெரியும். 3 இல்லை 4 இடங்களுக்கு மேலே அந்த ஆஸ்டியோஃபைட்ஸுங்கிறது இருக்கிறது தெரியும். கிரேடு 3க்கு போகும்பொழுது பார்த்திங்கன்னா 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து நிறைய இடங்களில் அந்த பழுதடைந்த செல்கள்லாம் ஒன்றிணைந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆஸ்டியோஃபைட்ஸ் நிறைய இடங்களில் பார்க்கலாம். சில இடங்களில் ஸ்க்ளீரோசிஸ், போன்சிஸ்ட் அந்த மாறுதல்களும் இருக்கும். ஸ்டேஜ் 4க்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ரேவை பார்த்த உடனே தெரியும் 2 எலும்புகளுக்கு நடுவில் இடைவெளி இல்லாத ஒரு தன்மை. நிறைய இடங்களில் பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட், டிபியோஃபெமரல் ஜாயிண்ட்டுன்னு இந்த எல்லா இடத்துலையுமே அந்த பழுதடைந்த செல்கள் அண்டக்கூடிய ஆஸ்டியோஃபைட்ஸ் எல்லா இடத்துலையும் தெரியும். அது போக கால் வளைந்து இருக்கிறதையும் நம்ம அந்த ஸ்டேஜ் 4 கிரேடு இருக்கிறவங்கள எக்ஸ்ரேயில் நம்ம பார்க்க முடியுங்க.